வணக்க மக்களே, இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, ரெண்டாவது ப்ரோமோ அப்படி தானே பார்க்குறீங்க? ஆமாம் மக்களே, வர ஹாட் ஸ்டாரோட நிலமை வந்து பார்த்தீங்கன்னா நேசமணியன் கான்ட்ராக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சந்திரி ஆக்கிட்டீங்களா பாவியலா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். உன்னையெல்லாம் ஆப்ரேட்டராக வச்சா விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று மாற்றி 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 குழப்பி விட்டு வேலையை பார்த்து விட்றாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் ரெண்டாவது ப்ரோமோ தூக்கி ப்ரோமோ டைமிங்கில் போட்டுட்டு நீங்கள் டக்குன்னு ஓடி போய் பார்த்தாலும் கிடைக்காது. இருங்க, எங்கே போறீங்க, இருங்க, கிடைக்காது. அதை உடனே டெலிட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போய் பார்த்துடணும் இல்லையா? அதனால உடனே போய் பார்த்துட்டு அதில் என்ன நடந்துச்சு, நம்ம சௌந்தர்யாவுக்கு ராணுவுக்கு ஒரு பஞ்சாயத்து, இடையில முத்து வேற ஒரு கன்வர்சேஷன் இருக்காப்புல. என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டிங் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை வருதுங்க. அந்த சண்டை காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கான ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் வீட்டோட லீடர், அந்த இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மொத்த இன்சார்ஜ் கேப்டன் வச்சுக்கலாமே, ஒரு நாள் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா தாங்க. இந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணு வந்து யார் பக்கத்துலேயே இருக்கும்போது முத்து சம்திங் வேற யாரோ மைக்கு போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராணு வந்து பனிஷ்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா சொல்லும்போது பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடினாங்க தெரியுமா, 2 வீடு இருந்தப்போ அது மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் மைக்கு போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உடனே முத்து கூப்பிட்டு அதை கொடுக்கும்போதா இல்லை அதுக்கு முன்னாடியான்னு தெரில. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு கூப்பிட்டு கிராசரிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல. ஸோ அந்த இடத்துல ராணுவ திடீர்னு கடுப்பாகி எப்படி ரயானுக்கு முத்துஃபோபியான ஒரு நோய் வந்திருக்கோ அது மாதிரி திடீர்னு ராணுவுக்கு வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. அதை சௌந்தர்யா சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு இவர் ராணு அவன் சொன்னாலும் நீ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வேகமாக போகிறாரு. பட் வழக்கம் போல தான் அவர் ஏதோ கண்டென்ட் ட்ரை பண்ணுறாரு. நேற்று ஒன்றும் விளையாடவும் விடலை, இன்றைக்கி ஒன்று இது பண்ணல போல இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுவோங்கிற மாதிரி ஆளுக்கு கண்டென்ட்டில் இறங்கிட்டா, எல்லாருமே கண்டென்ட்டில் இறங்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி ராணுவ ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணுறாப்புல. உடனே முத்து எழுந்திரிச்சே இங்கே வாடா பேசுனா, இங்கே நின்று பேசுகிறா, ஒரு கன்வர்சேஷனை நின்று பேசுகிறா, எங்கடா போகிறேன் அப்படின்னோடனே வந்து சௌந்தர்யாட்ட 2 ஆட்டாப்புல. அப்புறம் சௌந்தர்யா பாடுறா உன்னை பேச என்ன பிடிக்கலா, ஒன்னெல்லாம் வச்சுட்டு எப்படி வாழ்றதுனே தெரியலடா அப்படின்லாம் டைலாக் சொல்லிட்டு போகிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதான் இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.